ஹலோ ஆல். போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் அப்படின்னா என்ன? ஸோ மெனோபாஸ் பத்தி நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தோம். பெரிமெனோபாசல் இஷ்யூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். போஸ்ட் மெனோபாஸ்ல யூசுவலா ப்ளீடிங் வருமா? வராதா? ஸோ மெனோபாஸ்னால என்ன அர்த்தம்னா, மென்ஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு சீஸ் ஆயிடுச்சு. அதாவது யூ ஹவ் ஸ்டாப்ட் கெட்டிங் யுவர் மந்த்லி பீரியட் ஃபார் அட்லீஸ்ட் 1 இயர் நவ். அப்படிங்கும்போது தான் நம்ம மெனோபாஸ்ன்னு சொல்றோம். ஸோ மெனோபாஸ் நமக்கு ஏற்கனவே ஒரு 1 இயரா வந்துச்சு. பட் திடீர்னு எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பாட்டிங் வருது. இல்ல நான் வேற ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணி ஏதாவது ரொம்ப ஹெவியா வொர்க் பண்ணா எனக்கு கொஞ்சம் வந்து என்னோட அண்டர் கார்மெண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்பாட்டிங் மாரி இருக்கு. ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜ் மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி யூசுவலா பேஷண்ட்ஸ் பிரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங். ஸோ போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங்கை ஏன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் காமனா எண்டோமெட்ரியல் கேன்சர்ஸ், அதாவது யூட்ரைன் கேன்சர்ஸோட மெயின் சிம்டம் வந்து போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் தான். பட் எல்லா போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங்குமே யூட்ரைன் கேன்சர் தான் காரணம்னு சொல்ல முடியாது. So there are different reasons why postmenopausal bleeding can occur. Most common வந்து ஈஸ்ட்ரஜன் கம்மியா இருக்கிறதுனால தான் postmenopausal bleeding வரும். ஸோ ஈஸ்ட்ரஜன் கம்மியாகிறதுனால என்ன ஆகும்? ஈஸ்ட்ரஜன் கம்மியாகி நம்மளோட அந்த டிஷ்யூஸ்லாம் ரொம்ப ட்ரை ஆச்சு அப்படின்னா, டியூ டு ஈவன் ஃப்ரிக்ஷன் நமக்கு வந்து பெயின் அண்ட் ப்ளீடிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு நம்ம வல்வல் ரீஜன்ல. ஸோ அட்ரோஃபிக் வெஜைனைட்டிஸ் ஆர் சினைல் வெஜைனைட்டிஸ் ஆர் வல்வைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் போஸ்ட்மெனோபாசல் ப்ளீடிங். பட் போஸ்ட்மெனோபாசல் ப்ளீடிங் கண்டினியூஸாக ஒரு லேடிக்கு இருக்கு அப்படின்னா, இன்வேரியபிளி நம்ம எண்டோமெட்ரியல் கேன்சர்ஸை ரூல் அவுட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணாலே போதும். ஸோ அது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, யூட்ரஸோட லைனிங் திக்னஸ் நம்ம பெரிமெனோபாசலாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு பர்ட்டிகுலர் ஏஜுக்கு மேலே யூட்ரஸோட லைனிங்கோட திக்னஸ் வந்து ஒரு லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் we have to go and take a biopsy on it. ஸோ பயாப்சினால பேஷண்ட்ஸ் பயந்துடுறாங்க. ஏதாவது கட்டி அது அறுத்து ஏதாவது பண்ணுவீங்களா, யூட்ரஸில் கட் பண்ணுவீங்களா அப்படிலாம் நினைக்கிறாங்க. த எண்டோமெட்ரியல் சாம்பிளிங் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். இட் கேன் பி டன் ஈவன் ஆஸ் அ ஓபிடி ப்ரொசீஜர். ஸோ முன்னாடி காலத்தில் நம்ம வந்து டிஎன்சி, அதாவது ஃப்ராக்ஷனல் கியூரட்டாஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து அது சிம்பிளாக ஓபிலேயே ஒரு 10 மினிட்ஸ் ப்ரொசீஜராகவே கூட பண்ண முடியுது. பட் என்ன கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். யூ ஷுட் பி மோட்டிவேட்டட் இனஃப் அண்ட் யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் செட்டப் டு அக்செப்ட் தட் ப்ரொசீஜர் தட் யூ ஆர் அண்டர்கோயிங். ஸோ யூஸ்வலி ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஷ்யூ எடுத்து நம்ம பெத்தாலஜி டெஸ்டிங்க்கு அனுப்புகிறோம். அதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் ஆஸ் வி டிஸ்கஸ்ட் ஆல்ரெடி ஏடிபியா, ஹைப்பர்பிளேசியா அந்த மாதிரி வந்துச்சுன்னா, தென் it can be a pre-cancerous condition or a cancerous tissue itself. அது வந்து will help us to know எவ்வளோ வந்து அந்த கேன்சர் வந்து அந்த யூட்ரஸ்க்கோ இல்லை யூட்ரஸ் தாண்டி வேற எங்கேயாவது பரவி இருக்கா அப்படிங்கிறது ஃபர்தர் இமேஜிங் லைக் எம்ஆர் பெட் இல்லைனா எம்ஆர்ஐ பெல்விஸ் அந்த மாதிரி பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி என்ன டைப் ஆஃப் சர்ஜரி பண்ணலாம், இல்லை ஃபர்தராக என்ன டைப் ஆஃப் கீமோதெரப்பி ரேடியேஷன் தெரப்பி தேவைப்படுமா அப்படிங்கிறது டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அ சிம்பிள் பயாப்சி விச் இஸ் டன் இன் த ஓபிடி, ஒரு half an hour procedure, it can even detect cancer in the early stage. So which is usually detected by a ultrasound. ஒரு சிம்பிளாக ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணியே நம்மளால் டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் உங்களுக்கு இருக்குன்னா டெஃபினட்டாக அதை இக்னோர் பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் அ ஸ்டிக்மா, இட் இஸ் நாட் எனிதிங் தட் யூ ஷுட் பி ஸ்கேர்ட் அபவுட். ஸோ ஏர்லியாக ட்ரீட் பண்ணி ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரொக்னோசிஸ், அதாவது லேட்டரான நல்ல எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ண முடியும் நம்ம. ஸோ இன்கேஸ் அது கேன்சராக இருந்தாலுமே கூட அதோடைய ப்ரொக்னோசிஸ் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. லாங் டேர்மாக நம்ம லைஃப் வந்து ரொம்ப ப்ரொலாங்டாக இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ டு நாட் இக்னோர் போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங். தட் இஸ் ஒன் திங். And also don't get scared when you have a postmenopausal bleeding. Not all postmenopausal bleedings are cancers. ஸோ சிம்பிளாக வந்து ஈஸ்ட்ரஜன் க்ரீம்ஸ் இல்லைனா ஈஸ்ட்ரஜன் மைல்டாக ஒரு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இல்லைனா ஒரு லியூப்ரிகன்ஸ் அந்த மாதிரி கொடுத்து கூட அதர் சிம்பிள் காசஸ் ஆஃப் போஸ்ட்மெனோபாசல் ப்ளீடிங்கை நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். பட் ப்ராப்பராக ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி யூ கெட் அ இன்ஃபார்ம்டு டெசிஷன் அண்ட் ஃபாலோ அப் வித் த ப்ராப்பர் பர்சன்.